ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 31 days சேலஞ்ச் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த சேலஞ்ச் வந்து மெயின்லி எனக்கு தான். ஏன் அப்படின்னா நான் கிஷோப் அகாடமி ஃபாலோ பண்ணேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட வீடியோ மாதிரி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் நான் நல்லா தான் ஃபாலோ பண்ணேன். நான் 4th வீக்கே சொல்லியிருப்பேன். சொல்லும்போது நான் தமிழ் கொஞ்சம் படித்தேன், மேக்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன், ஜிஎஸ் படிக்கவே இல்லைன்னு சொன்னேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்மே எப்படின்னா ரிவிஷன் பண்ணாமல் இருந்திருப்பேன் சொல்லியிருப்பேன். ஐயனை மட்டும் ரிவிஷன் பண்ணேன், வித் எதுவுமே ரிவிஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் இந்த வீக் என்னால் வந்து 5th வீக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து அதுக்குமே என்னால் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு 29 வரும். 29, 30, 31 3 டேஸ் இருக்கா. நெக்ஸ்ட் மந்த் வந்து 28 டேஸ் இருக்கு. ஸோ மொத்தம் 31 டேஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன்னா, 31 டேஸ் சேலஞ்ச் மாதிரி டெய்லி 6 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, எனக்கு படிக்கிற டைம் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து யூடியூப் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து மெயின்லி எனக்கு வந்து டெய்லி ஏதாவது வெளியில போகிற ஒர்க் வந்துருது. மார்னிங் போனோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஆயிருது. ஸோ வந்து எனக்கு படிக்கிற டைமே வந்து மார்னிங் இல்லாட்டி ஏர்லி மார்னிங் தான் இருக்கும். ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால என்னால் ஏர்லி மார்னிங் வந்து வேக்கப் பண்ணி படிக்க முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 31 டேஸ் சேலஞ்ச் நான் பார்ப்பேன். ஸோ அகெயின் நான் வந்து ரீஸ்டார்ட் தான் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒன்று படித்தேன் அப்படின்னா அது கிளியராக படிக்கணும். அதாவது புக்கு ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த புக் பேக் பார்க்கணும். அது ரிலேட்டடாக பிவைக்யூ பார்க்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் படித்தா தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஷெட்யூல் 1லேருந்து நான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாராவது படிக்காமல் இருக்கீங்க, ஸோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து தேவையான பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு. இப்போ வீக் 1 அப்படின்னா இதோட புக் பிடிஎஃப், ஜிஎஸ், தமிழ், மேக்ஸ், அதுக்கப்புறம் பிவைக்யூ நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து புக் பிடிஎஃப் மட்டும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒன்லைனர் கிடைக்காது. அதே மாதிரி நான் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட் கிடையாது, யூடியூப் தான். ஸோ வந்து ஒன்லைனர் வந்து மேக்ஸிமம் என்கிட்ட ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து என்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் தமிழ் வந்து ஓன் மெட்டீரியல்ஸ், அதாவது சார் வந்து ஸ்பெஷல் மெட்டீரியல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருக்கேன் ஓன் மெட்டீரியல்ஸ். ஸோ அது வேணால் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி என்னால் எது சென்ட் பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இல்லை ஏன் அப்போ நமக்கு 165 டேஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெய்லி ஒரு 6 ஹவர்ஸ் அதுக்காக படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஓரளவு படிச்சுட்டு கொஞ்சம் ரிவிஷனாவது போக முடியும். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஜூன் வரைக்கும் தான், ஜூலை அப்படின்றது இப்படின்றதுக்குள்ள போயிடும். ஏன்னா இப்போ நான் வந்து என்ன நினைச்சேன், ஜான்வரியில் நல்லா படிக்கணும், ஜனவரி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஜான்வரிலேருந்து எனக்கு 2 வீக்ஸ் வந்து உடம்பு முடியாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. ஸோ வந்து ஜான் வந்து போயிடுச்சு. ஸோ அப்கமிங் ஃபெப் வந்து நான் ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நான் 31 சேலஞ்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். 6 ஹவர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும், எப்படியாவது 6 மணி நேரம் படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ், புக்கு பற்றி கேட்டிருந்தீங்க சில பேர் வந்து, நியூ சிலபஸ் பற்றி புக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து சுரேஷ் இருக்குது, அதுக்கப்புறம் சந்தோஷ்மணி இருக்குது, சாய்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் புக் ரிவ்யூலாம் போட்டிருக்கேன். ஸோ அதோட வீடியோனா கீழே கொடுக்குறேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் புக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸிமம் ஸ்கூல் புக் வந்து எனக்கு தான். ஏன் அப்படின்னா வந்து ஸ்கூல் புக்கில் வந்து நமக்கு கவர் ஆகிறது தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்குன்ற ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா, அப்படின்னாலும் நீங்கள் புக்கில் படிச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் புக்கில் வந்து ஃபால்ட் இருக்காது. பட் இருந்தாலுமே வந்து மேக்ஸிமம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்காங்க. ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே வந்து மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கிறது உண்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் புக்கில் படிச்சுட்டு நீங்கள் வந்து அதை ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஷெட்யூல் வந்து ரிலேட்டடாக என்னென்ன சென்ட் பண்ண முடியுமோ எல்லாமே நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணியிருப்பேன். டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து பயோவில் இருக்குது. ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து மெயின் குரூப் இருக்கும். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து டிஎன்பிசி கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போகிறோம். அதோட வீடியோஸ் லிங்க் ப்ரைவேட் இது அதோட பிடிஎஃப் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. செகண்ட் இதில் தான் மேக்ஸிமம் வந்து பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ இதில் படிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த ஷெட்யூலில் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். பட் நான் 6 ஹவர்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா 7 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் கூட படிக்கலாம். பட் வந்து 6 ஹவர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா மண்டே நான் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு வந்து 4.5 ஹவர்ஸ் 4.5 ஹவர்ஸ் தான் எனக்கு வந்து படித்த டைம் வந்துச்சு. ஸோ இன்றைக்குமே வந்து நான் வந்து மார்னிங் 3 ஹவர்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து நான் வந்து ஈவினிங் வந்து வீடியோஸ் கொடுத்தேன் அப்படின்னா நான் படிக்க முடியாது. நைட்டு வேணும் மிஞ்சி போனால் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் தான் படிப்பேன். ஸோ அதனால் எப்படி பார்த்தாலுமே எனக்கு வந்து 4.5 மணி நேரம் இல்லாட்டி 5 மணி நேரம் தான் வருது. ஸோ அதனால் நான் அதை எக்ஸஸ் பண்ணி நான் 6 மணி நேரம் படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.